ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான மொறுன்னு மசாலா உதிராத மீன் வறுவல் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு. இப்போ இதுக்கு அரை எலுமிச்சம்பழம் மூடி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அரை ஸ்பூன் சோம்பு பவுடர், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை ஸ்பூன் சீரக பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் அரிசி மாவு, அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 5 மீன் துண்டங்கள் எடுத்து கழுவி வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு சீரக பவுடர், சோம்பு பவுடர், மிளகு பவுடர் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டிலே மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்கு போடுறோன்னா, அது போட்டோன்னா நல்ல கலர் கொடுக்கும். இந்த ரெசிபிக்கு எந்த ரெசிபியாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபுட் கலர் போடாமே நல்ல கலர் கொடுக்குங்க. காரம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த மீன் துண்டங்கள் இருக்குது இல்லையா, இந்த தேவையான மசாலா வந்துட்டு மிக்ஸி ஜாருக்கு போட்டு மாற்றிக்கலாம். இந்த முறையில் நம்ம வந்துட்டு செஞ்சோன்னா அந்த மசாலாவும் கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2வது வந்துட்டு மீன் வந்துட்டு உதிராதுங்க. இப்போ வந்து சோம்பு பவுடர் போட்டாச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடரும் இதோட கலந்து விட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், சீரகப்பொடி. இப்போ எலுமிச்சம்பழத்தை வந்து அதோட சேர்த்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. புழிஞ்சு விட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் எண்ணெய் ஊற்றி அரைக்கணுங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றி அரைக்கணும். அதிலே வந்து ஒரு கெட்டியான வந்து லிக்விட் மாதிரி வந்துடும். இப்போ மீன் துண்டங்களை வந்து ஒரு பவுலுக்கு வந்துட்டு மாற்றிக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அந்த மசாலா வந்துட்டு இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து தூள் உப்பு கலந்துட்டோம் நம்ம அரைக்கும் போதே. இப்போ நல்லா பெசரி விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா கலந்து நம்ம மீனோட நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு வச்சுட்டு இதை வந்துட்டு ஒரு மணி நேரம் நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகிக்கும். இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுட்டு சட்டியில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சம் கூட மசாலா வந்து உதிரவே உதிராதுங்க. அப்படியே மீனில் இருந்தபடியே இருக்கும். இந்த முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து இந்த மீன் துண்டங்களை மாற்றிக்கலாங்க. அப்போ தான் வந்துட்டு எண்ணெய் வந்து ஒட்டிகிட்டு இருக்காமல் நல்லாயிருக்கும். எண்ணெயெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் இந்த பேப்பர் வந்துட்டு. இப்போ இன்னும் மீதி 2 மீன் துண்டங்கள் இருக்குது இல்லையா, இப்போ 3 மீன் துண்டங்களையும் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இன்னும் 2 மீன் துண்டங்கள் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆயில் சுத்தமாக மசாலாவே உதிரலை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஆயில் சுத்தமாக மசாலாவே உதிரலை பாருங்கள். தேங்க்யூ.